ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 7 சவரனில் நகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சிட்டு பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு 7 சவரன் நகை வாங்கணும், அதுக்கு நான் எவ்வளோ சிட்டு அமௌண்ட்டு பே பண்ணணும் என் டீட்டெயில் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 5th ஜூன். என்னோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9130 ரூபா. நேற்றை விட 40 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. நேற்றுக்கும் 114 ரூபாய், இன்றைக்கும் 114 ரூபாய் அப்படியே இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம வந்துட்டு 7 சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் 9130 ரூபா. நம்ம வந்துட்டு 7 சவரன் வாங்க போகிறோம். 7 சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 56 கிராம். 56 கிராமுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5,11,280 ரூபா வருது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 12% வந்து நான் போட்டிருக்கேன். பேசிக்காக நீங்கள் செயின் வாங்கணும் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே 12% தான் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங் அமௌண்ட்டான 12% வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 12% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 61,353 ரூபா வருது. ஸோ டோட்டலாக வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,72,633 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 17,178 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 5,89,811 ரூபா வருது. நான் வந்துட்டு 5,89,800 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த 11 ரூபா வந்துட்டு லெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த 7 சவரன் வந்துட்டு அவங்க சிட்டு போட்டு தான் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டர். ஸோ நம்ம சிட்டு அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு பார்க்கலாம். சிட்டு போட்டு நகை வாங்குறதுல நமக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது நல்ல பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் 7 சவரன் வந்துட்டு இன்னையோட ரேட்டுக்கு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 65,000 ரூபாய் வேஸ்டேஜ் கொடுக்கணும். அதுவே நீங்கள் சிட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த 65,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ நம்ம சிட்டு போட்டு வாங்குறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான மெத்தடு. ஜிஆர்டியில் வந்துட்டு அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜில் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ தாராளமாக நம்ம சிட்டு போட்டு வாங்கலாம். இப்போ 11 மந்த்ஸில் வந்துட்டு நம்ம 56 கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு 5 கிராம் 100 மில்லிகிராம் வர அளவுக்கு நீங்கள் கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் 11 மாதத்தில் உங்களால் 56 கிராம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு மாதத்துக்கு 5 கிராம் 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி நமக்கு 1 கிராம் வந்துட்டு 9,130 ரூபா. நம்ம 5 கிராம் 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 46,563 ரூபா தேவைப்படும் இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு. அதுவே 10 மந்த்ஸ் கழிச்சு நம்ம லாஸ்ட் சிட்டு அமௌண்ட்டு கட்டும்போது 1 கிராம் வந்துட்டு 10,300 ரூபா இருக்குது அப்படின்னா 5 கிராமுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 52,530 ரூபா தேவைப்படும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கோல்ட் ரேட் இருக்காது இல்லையா. ஸோ அதனால நான் 10,300 ரூபா அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுருக்கேன். கோல்ட் ரேட் வந்து 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். நான் வந்துட்டு இங்கே 10,300 ரூபா அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆவரேஜாக நீங்கள் 1 மந்த்துக்கு எந்த அளவுக்கு சிட்டு கட்டணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 48,000 ரூபா கட்டணும். ஒரு மாதத்தோட அமௌண்ட் வந்து 48,000 ரூபா. அப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா 11 மாதத்தில் 5,28,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் 7 சவரன் வாங்கிட முடியும். 7 சவரன் வாங்கும்போது நம்ம என்னதான் சிட்டு கட்டினாலுமே நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு நகையை வாங்கும்போது தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3% வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் இந்த 5,28,000 ரூபாய்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15,840 ரூபாய் வருது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் நகை வாங்கும்போது நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போது மந்த்லி 48,000 ரூபாய் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சேவிங்ஸ் பிளான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 ரூபாய். அதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள். அந்த 48,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் டைம் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 1,600 ரூபாய் அப்படின்னு சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 30 நாளில் 48,000 ரூபாய் உங்களால் சேவிங்ஸ் பண்ணிட முடியும், சிட்டும் கட்டிட முடியும். இது வந்து அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு வருஷத்தில் நான் 7 சவரன் வாங்கணும், எனக்கு நான் மாதம் மாதம் எவ்வளோ சிட்டு கட்டணும்னு எனக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்ததுனால
இந்த கால்குலேஷன் வந்து நான் குடுத்துருக்கேன். இதுவே நீங்க வந்துட்டு எல்லாருமே நம்மளால ரூ. 48,000 கட்டி ஒரு சிட்டு சேர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஸோ எல்லாராலயும் ஈஸியா சேவிங்ஸ் பண்ண முடியிற மாதிரியான இன்னொரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஒரு நாளைக்கு ரூ. 1,600 சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 800 சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 800 அப்படின்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, 30 நாளையில் ரூ. 24,000 உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்போது மந்த்லி ரூ. 24,000 நீங்கள் சிட்டு பே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 11 மந்த்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு 3 சவரன் அளவுக்கு நகை வந்துட்டு வாங்க முடியும். வேஸ்டேஜ் இல்லாமல் 3 சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரூ. 800 சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக 3 சவரன் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்னால் ரூ. 800 சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 400 நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்க அப்படின்னா 30 நாளையில் ரூ. 12,000 உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரூ. 12,000 அப்படின்னு சிட்டு கட்டினீங்க அப்படின்னா 11 மாதத்தில் உங்களால் 1.25 சவரன் அதாவது 14 கிராம் வந்துட்டு ஈஸியாக வாங்கிட முடியும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ரூ. 400 சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ரூ. 200 சேவிங்ஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 30 நாளையில் ரூ. 6,000 உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். அந்த ரூ. 6,000 நீங்கள் எவ்ரி மந்த் சிட்டு கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா 11 மாதம் முடியும் போது நீங்கள் 7 கிராம் வந்துட்டு வாங்கிடலாம். நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் 7 கிராம் வாங்கிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சிட்டு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வேஸ்டேஜில் உங்களால் கோல்டு வாங்க முடியும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 3 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ரூ. 24,000 சிட்டு கட்டலாம், ரூ. 12,000 சிட்டு கட்டலாம், ரூ. 6,000 கட்டலாம். ஸோ உங்களுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மெத்தட் எதுவோ அதில் வந்துட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிட்டு போட்டு நகை வாங்கும்போது நம்ம வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதனால நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். சிஸ்டர், நீங்கள் கேட்ட ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது கோல்டு சிட்டு போடணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.